யாருங்க? மேடம், சோப்பு கம்பெனிலேருந்து வரேன் மேடம். நம்மக்கிட்ட சோப்பு வாங்கிக்கிறீங்களா? இல்ல வேணாம். இல்லை மேடம், நம்ம சோப்பு போட்டால் பயங்கரமாக உரம் வரும் மேடம். இல்ல வேணாங்க. மேடம், நம்மக்கிட்ட ஒரு சோப்பு வாங்கினா 5 சோப்பு ஃப்ரீ மேடம். அப்படியா? ஆமாம் மேடம். 5 சோப்பா? ஆமாம் மேடம். அப்படின்னு உள்ள வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. என்னங்க சோப்பு என்ன விலை? 10 ரூபாயில இருக்குது மேடம், 50 ரூபாயில இருக்குது, 100 ரூபாயில இருக்குது, 200 ரூபாயில இருக்குது மேடம். ஒரு சோப்பு வாங்கினா 5 சோப்பு ஃப்ரீன்னு சொன்னா நம்ம 200 சோப்பு வாங்கிட வேண்டியதுதான். 200 சோப்பு ஒன்று கொடுங்க. 200 ரூபா சோப்பு ஒரு மாதத்துக்கு தானே மேடம் வரும். அதான் ஒரு சோப்பு வாங்கினா 5 சோப்பு ஃப்ரீ கொடுக்குறீங்கல்ல, தான் மேடம். அதுவே எனக்கு 6 மாசத்துக்கு வரும். அது எப்படி மேடம் வரும்? உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்குது, உங்கள் மாமனார் மாமியார் எல்லாருக்கும் எப்படி மேடம் பார்த்தோம்? எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, மாமியார் மாமனார் பிள்ளைங்க இருக்காங்கன்னு நான் சொன்னேனா? அப்படின்னா யார் இல்லையா? இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க தனிமையா இருப்ப ரசிப்பீங்களுக்கு, அதனால தான் தனிமையா இருக்கீங்களுக்கு. தனிமையில தான் இருக்கேன், ஆனா ரசிக்கத்தான் யாரும் இல்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, அந்த 200 சோப்பு கொடுங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அப்புறம் மற்றதெல்லாம் வச்சுக்கலாம். சோப்பை நான் உங்களுக்கு போட்டு விடவா? இந்தாங்க, இந்த சோப்பு ஃபுல்லாக உங்களுக்கு தான். வர்றேன். இப்படி ஒரு தான். என்னடா பகல் கனவா? கனவுலயே சோப்பு போட்ட போல. ஆமாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? சோப்பு விற்கிறவன் சோப்பு போடாம பின்ன சீப்பா நான் போடுவான். ஏண்டா என் தங்கச்சிக்கு சோப்பு போடுறேன், உனக்கு போறா சோப்பு. என்னங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க, என் உதட்டுல முத்தம் கொடுக்க பக்கத்துல வந்தாங்க. ஏண்டா என் தங்கச்சிக்காடா முத்தம் கொடுக்குற, உனக்கு நான் முத்தம் கொடுக்கறேன்டா.